ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RNA நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நர்சரியில் இருந்து வாங்கிட்டு வர ரோஜா செடியில் வந்து நர்சரியில் இருக்கும்போது கொத்து கொத்தாக பூக்கள் எடுக்குது. அதுவே நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா பூக்களை எடுக்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் வந்து பூக்கள் வந்து சின்னதாக வருது. இலைகளில் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது. அதுவும் இல்லாமல் என்ன செய்யுதுன்னா, செடி வந்து க்ரோவே ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பொதுவாகவே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு போகிற ரோஜா செடிகளுக்கு மட்டும் இந்த ஃபால்ட் இல்லாமல் நர்சரிகளுமே சில ரோஜா செடிகள் வந்து இந்த ஃபால்ட் இருக்குது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சரியான முறையில் சரியான கால இடைவெளியிலையும் சரியான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஃபால்ட் வந்து சீக்கிரமே ரெக்கவர் ஆகி அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தாக க்ரோ ஆகிடுது. அதுவே வாங்கிட்டு போகிறவங்க பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்னால அந்த செடி வந்து க்ரோத் ஆகாமல் மேலும் வந்து பாதிப்பு தான் அடையுது. அப்போ நர்சரியில் எந்த மாதிரி முறையில் எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபெர்டிலைசர் பொறுத்தளவுக்கு வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரே ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது. இப்போ செடி வந்து க்ரோத்தே ஆக மாட்டேங்குது அப்படின்றதுக்கு வந்து டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். அதுவே இப்போ பூக்கள் வந்து பூக்க மாட்டேங்குது, பூத்தாலுமே சின்னதாக பூக்குது அப்படின்றதுக்கு வந்து ரோஸ் கேர் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு அதுக்குண்டான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பொதுவாக எந்த பிரச்சனை வந்தாலுமே நாங்கள் டிஏபி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றவங்களுக்கு வந்து செடி வந்து க்ரோத் ஆகிட்டே தான் போகும். ஆனால் அவங்களுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட்டு ரோஜா செடிகள் உள்ள இடத்துல களைகள் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி எடுத்தாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோஜா செடிகளுக்கு போகக்கூடிய சத்துக்களை வந்து களைகள் வந்து எடுத்துக்கிட்டு அதனால வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் ரோஜா செடிகளை வந்து வளர விடாது. நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசர் எத்தனை நாளைக்கு இடையில யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செடிகளில் வந்து எந்த டேமேஜ் இருந்தாலும் தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடைக்காது, மேலும் டேமேஜ் தான் ஆகும். அதனால அது வந்து பவர் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஏன் அவங்களை 15 டேஸ்க்கு ஒருக்கா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, அந்த ஃபெர்டிலைசரோட சத்தை வந்து இந்த பிளான்ட் வந்து எடுத்துக்கிட்டு அது க்ரோ ஆகிறதுக்கு ஒரு 15 டேஸ் ஆச்சு டைம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது அது வந்து என்ன செய்யணும்னா, அந்த ஃபெர்டிலைசரோட பவர் இன்க்ரீஸ் ஆக அந்த செடி வந்து உங்களுக்கு க்ரோ ஆகாது, மேலும் வந்து பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டே தான் போகும். இப்போ வீடியோவில் தெரிகிற இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்து ஒரு 5 டேஸ் மட்டும்தான் ஆகுது, செடியெலாம் நல்லா க்ரோத் ஆகிட்டு தான் ஆகுது. இப்போ இது எந்த மாதிரி ஃபால்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இலைகள் வந்து சுருட்டையாகவும் பூக்கள் வந்து சின்னதாகவும் சில செடிகள் வந்து பூக்களே பூக்காமே இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கு. எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குன்னா, வெர்மி கம்போஸ்ட்டு, டிஏபி, அப்புறம் வந்து ஸ்ப்ரே வகையில் வந்து மோனோக்ரோட்டோபாஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இந்த செடிகள் வந்து இலைகள் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுருட்டையாக தான் இருக்குது, ஆனாலுமே தளவைகள் வந்து எடுக்குது. உங்களுக்கு இன்னும் ஒரு 10 டேஸ் ஆகும்போது வந்து அந்த செடிகள் வந்து முழுசாகவே க்ரோ ஆகிரும். இப்போ எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்தா செடிகள் வந்து எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஏபின்ற ஃபெர்டிலைசரை பற்றி பார்த்துடலாம். டிஏபி ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, செடிகளில் வந்து அதிகப்படியான புது துளிர்கள் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மண்சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். மண்சத்து அதிகமாக கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து பிளான்ட்ஸ் வந்து அதிகமாக வேர் போடும் போது உங்களுக்கு வந்து செடிகள் வந்து க்ரோத் ஆகவும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்து இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுற வகையில் மோனோக்ரோட்டோபாஸ்ன்ற ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது இலைகள் வந்து எதுவுமே பூச்சி பிடிக்காமல் இருக்கும், ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த பிளான்ட்லாம் உரம் கொடுத்து ஒரு 15 டேஸ் ஆச்சு. நான் சொன்ன உரம் தான் கொடுத்துருக்கு. மோனோக்ரோட்டோபாஸ், டிஏபி, வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி உரம் தான் கொடுத்துருக்கு. நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணும்போது இலைகளில் இந்த மாதிரி தான் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இன்னும் உங்களுக்கு டேஸ் போக இன்னும் ஃப்ரெஷ்னஸ் நிறையா கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த செடிகளில் வந்து நிறையா மொட்டுக்களும் புது துளிர்களும் வந்து வந்திருக்கு. நான் வீடியோவில் சொன்ன டிப்ஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்கள் ரோஜா செடிகள் வந்து எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் நல்லா பூக்கள் பூக்க தொடங்கிடும். நெக்ஸ்ட் கடைசியாக ஒரு விஷயம், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள்.